அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திமுக இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள், அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், அந்த கட்சியில இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் சீமான், இந்த மாதிரி முக்கியமான தலைகள் தான் அடிக்கடி அடிப்படும். அவங்கள பத்திய பேச்சுகள் தான் சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் தவிர்த்துட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஆள் இப்ப பரபரப்பா பேசிட்டு வர்றார். அவர் யாருன்னா வேற யாரும் இல்ல, அந்த ஆதவர்ஜுனா தான். யார் இந்த ஆதவர்ஜுனா? இவர் எப்படி விசிகாக்குள்ள வந்தாரு? இவர் யார்? முதல்ல இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவர் எப்படி அரசியல் களத்துக்குள்ள வந்தாரு? அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு களத்துல ஆட்ட நாயகனா இருந்த ஆதவர்ஜுனா இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மையப்புள்ளியா மாறி இருக்காரு. விசிகாவுல இணைவதற்கு முன்ன வரைக்கும் அவரை யாருக்குமே தெரியாது. அவர் கடந்த காலத்துல, அதாவது 2019ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்காக தேர்தல் வியூகங்களை அமைத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோரை திமுக தேர்தல் பணிக்காக கூட்டு வந்தது ஆதவர்ஜுனா தான். ஆனா திமுக வெற்றிக்கு பிறகு அந்த அடையாளத்தை ஆதவர்ஜுனா இங்கேயும் பகிர்ந்துகிட்டதே கிடையாது. இவர் தான் பிரசாந்த் கிஷோரை திமுகவுல கூட்டு வந்தாரு அப்படின்னு திமுக அமைச்சர்கள் யாருமே சொல்லல. இது ஒரு சீக்ரெட்டான ஒரு செய்தியா தான் இருந்தது. இப்போ அரசியல் களத்துல சர்ச்சை நாயகனா வலம் வந்த ஆதவர்ஜுனா தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்துல ஒரு செயலாளரா இருந்தாரு. அப்பவே இவர் ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் தான். 2017 தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலரா இவர் பொறுப்புக்கு வந்தப்ப 30 ஆண்டுகளா சங்கத்தோட கணக்கு வழக்குகளை ஒப்படைக்காம இருந்த நிர்வாகிகளை நோக்கி இவர் கேள்வி கணைகளை வீசி எறிந்தாரு. 7 லட்சம் கடன்ல அந்த கூடைப்பந்து சம்மேளனம் இருந்தது. அதை மீட்க பயங்கரமா முயற்சி எடுத்தாரு. ஒரு பேட்டியில அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனா வேலூர் பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தவர். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் IPS அதிகாரி திலகவதி தன்னோட பிரியமா அப்படிங்கறத வெளிப்படையா சொன்னாரு. முன்னாள் IPS திலகவதியோட தங்கை மகன் தான் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற அடையாளத்தையும் அவர் இது வரைக்கும் எங்குமே சொன்னது கிடையாது. ஆனா தன்னோட அம்மாவை இழந்த பிறகு 5 வயசுல அவரோட தாய்மாமன் ராமமூர்த்தி வீட்டுக்கு சென்ற ஆதவ் 12 வயசு வரைக்கும் தன்னோட மாமாவோட கட்டுப்பாட்டுல தான் வளர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் திலகவதி சென்னையில அவரை படிக்க வச்சாரா அப்படிங்கறது பற்றிய விவரம் தெரியல. சொந்த ஊர்ல அரசு பள்ளியில படித்த ஆதவ் அதுக்கப்புறம் சென்னை ராமகிருஷ்ண மடத்துல படிச்சிருக்காரு. அந்த இடத்துல தான் விளையாட்டு ஒரு தொழில் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு துறையில தன்னை முழுமையா ஈடுபடுத்தி கொண்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விடுதியில படிச்ச அவருக்கு அரசு உதவியோட சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில அரசியல் அறிவு படிப்புக்கு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. 2015 தேசிய அளவில் நடந்த போட்டியில பங்கேற்று விளையாடி இருக்காரு. சங்க பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் 2017 7 ஆண்டுகள் கழித்து தேசிய அளவில் தங்கம் பெற்றுள்ளது தமிழ்நாடு கூடைப்பந்து அணி. இந்த விளையாட்டுத்துறை மூலம் தான் அவருக்கு மார்டினோட மகள் டெய்சியோட அறிமுகம் ஏற்பட்டது. அது காதலா மாறி இருக்கு. சிறு வயதுல இருந்தே தனிமையில வாழ்ந்த ஆதவர்ஜுனா தன்னோட காதல டெய்சியோட அப்பா மார்டின் கிட்ட இவரே போய் சொல்லி அவங்க கிட்ட பெண் கேட்டிருக்காரு. அவரும் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அவரோட குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அரைஸ் குரூப் அப்படிங்கிற அந்த குழுவுக்கு நிர்வாக இயக்குனரா இவர் மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷமா இவர் மார்டின் கிட்ட தொழில் ரகசியங்களை கற்று தேர்ந்திருக்காரு. இப்போ அப்துல் கலாம் தான் இவரோட ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காரு. இவர் காலகட்டத்துல அம்பேத்கர் பத்தி இவர் படிச்சு வந்தாலும் அரசியல் பற்றிய பெரிய ஆசை, அறிவு, ஆர்வம் எல்லாம் இவருக்கு இருந்தது கிடையாது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்காக அரை ஸ்போர்ட்ஸ் அகாடமியை இவர் உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனியை கோவையில உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட். இவர் அந்த துறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த துறையே இந்தியாவில முடங்கி போயிருந்தது. அதுல 3 வருஷம் இருந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்த்திருக்காரு ஆதவர்ஜுனா. தன்னோட மாமனார் மார்டின் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் எல்லாமே தொழில் போட்டியெல்லாம் வந்ததுனாலதான் அப்படின்னு ஆதவ் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு. இந்தியாவில லாட்டரி தொழில் அப்படிங்கறத மத்திய அரசு ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்கு. GST நடைமுறைக்கு வந்த பின்னர் மேற்கு வங்கத்தில் லாட்டரி தொழில் மூலம் சம்பாதித்து 4000 கோடி வரைக்கும் வரி மட்டுமே கட்டினாரு தன்னோட மாமனார் அப்படின்னு ஆதவ் மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில அதிக அளவுல வரி கட்டுற ஒரு தொழிலதிபரா என்னோட மாமனார் அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சட்டப்படி எங்கேயும் அவர் தொழில குற்றம்னு சொல்லவே முடியாது. மேற்கு வங்க அரசே என்னோட மாமாவை பாராட்டிய நிகழ்வுகளும் நடந்திருக்குன்னு அவர் பேசியிருக்காரு. விளையாட்டு துறையில அவர் இருந்தபோது அவர் ஈர்த்த தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம், விவேகானந்தர், ஹிட்லர். தொழிலதிபரா வந்தபோது திருபாய் அம்பானி. இப்ப அரசியலுக்கு வந்த பின்னர் அவருக்கு அம்பேத்கரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வெளிப்படையா பிரகடனப்படுத்துறாரு. அரசியல்ல முதல்ல திமுகவுக்கு ஆதரவா பணியாற்றி அதுக்கப்புறம் இப்போ எதுக்காக திமுகவை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாருன்னு தான் தெரியல. அதுக்கு விசிகாவை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது சமீபத்துல நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதன் மூலம் அவர் விசிகா கட்சியிலிருந்து 6 மாசம் நீக்கப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அவரோட மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்ததான் பார்க்கணும்.